ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான முறையில் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணம் வந்துட்டு நிறைய பேருக்கு செய்ய வராது. சிம்பிளாக வந்துட்டு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதாவது பாகுலாம் எடுக்காமல் ரொம்ப ஈஸியான முறையில் வந்துட்டு செய்ய போகிறோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ட்ரிபிளாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப்பு மாவுனா 3 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாவு வந்துட்டு நல்லா தண்ணி இழுக்கும், ஒரு மாவு தண்ணி இழுக்காது. அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டர் கம்பல்சரி சேருங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவையும் சேர்த்துட்டு நான் 1.5 கப் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்துட்டு மாவை வந்துட்டு சுடு தண்ணி சூடானோடனே விட்டு கலந்து விட்டு இறக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பூர்ணம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பூர்ணம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 பத்தை தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெல்லம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து லைட்டாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது பாகுலாம் வர தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வானலில் வச்சு வானல் சூடானோடனே கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூனு வெல்லம் வந்துட்டு உருக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த தேங்காய் வந்து ட்ரை ஆனால் மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நமக்கு தேங்காய் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகும். அப்போது நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பூர்ணம் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து 3 பூர்ணம் வந்துட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெல்லம் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், வறுத்த நிலக்கடலை அதாவது வேர்க்கடலையை வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை தனியாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உடச்ச கடலை சேர்த்துட்டு இது ஆல்ரெடி வறுத்த எள்ளு தான் நான் வந்துட்டு கவரில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோதான், நமக்கு 3 விதமான பூர்ணம் உடனே டக்குன்னு வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு ஊற விட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மாவை எடுத்துட்டு சூடு ஆறி இருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சி நமக்கு நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் வெண்ணெய் சேர்த்து பண்ணாலே நல்ல மாவு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 2 அச்சு மட்டும் இருந்துச்சு, அந்த அச்சு வச்சு தான் செய்ய போகிறேன். ப்ளஸ் வந்துட்டு உருண்டை டைப்லேயும் செய்ய போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அச்சில் வந்துட்டு மாவை வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அழுத்திட்டு தேவையில்லாத மாவெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பூர்ணம் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மீதி எல்லாமே வந்துட்டு செஞ்சிட்டேன் நான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது போல் வந்துட்டு கீழேயும் சீல் பண்ணிவிட்டு தேவையில்லாத மாவெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணால் நமக்கு அழகான ஒரு பூண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது ரெடி ஆகிடும். அச்சு இல்லைன்னா உங்களுக்கு கையிலே செய்ய தெரியும்னா கையிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 3 வெரைட்டியில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான். ரொம்ப இதுக்கு பாகு பதம்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மாவு மட்டும் இருந்தால் போதும். சட்டுன்னு நம்ம வந்துட்டு மாவை வந்து மட்டும் வேக வச்சுட்டு பூர்ணத்தெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு செஞ்சிடலாம். இப்போ வந்து ரவுண்டுக்கு வந்துட்டு ரவுண்டு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் நான். அதாவது உருண்டையாட்டம் இருக்கும். அந்த கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி அமுக்கிட்டு தேவையில்லாத எக்ஸஸ் மாவை எடுத்துட்டு உருட்டிட்டா அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. இப்போ இதை எல்லாத்தையும் வந்துட்டு ஆவியில் காட்டிட்டு, அதாவது இட்லி பானையை வச்சு தேவையான அளவு எண்ணெய் தண்ணி விட்டு நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அவ்வளோதான். அது வரைக்கும் வச்சா போதும். சூப்பராக வந்துட்டு கொழுக்கட்டை ரெடியாகி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.